ரொம்ப அனிமிக்காக இருக்குது, நம்ம பாடியில் வந்து ஹீமோக்ளோபின் ரொம்ப கம்மியாக இருக்குது, அப்படி இருக்கும்போது நம்ம எந்த மாதிரி ஃபுட்டு எடுத்துக்கணும் அப்படிங்கிறத சொல்கிறேன். நம்ம எல்லாருமே என்ன பண்ணுவோம் அப்படின்னா வந்து அயன் கம்மியாக இருக்குது, ஹீமோக்ளோபின் கம்மியாக இருக்குது அப்படின்னு நம்ம என்ன பண்ணுறோம் அப்படின்னா எல்லா அயன் ரிச் ஃபுட்டு மட்டும் எடுத்துக்கிறோம். நமக்கு அயன் ரிச் ஃபுட்டு மட்டும் எடுத்துக்கிட்டோம்னா வந்து ஹீமோக்ளோபின் இம்ப்ரூவ் ஆகாது. நம்ம எந்தெந்த காம்பினேஷனில் எடுக்கணும்னா ஃபோலிக் ஆசிட் அதிகமாக இருக்கிற ஃபுட்டு, புரத சத்து, தென் வைட்டமின் சி, வைட்டமின் B12, இந்த மாதிரி வந்து நம்ம எல்லாமே வந்து கான்சன்ட்ரேட் பண்ணி எடுக்கும்போது தான் வந்து நமக்கு வந்து ஹீமோக்ளோபின் இம்ப்ரூவ் ஆகும். எந்த மாதிரி ஃபுட்டு எடுத்துக்கணும் அப்படின்னு சொல்கிறேன். நார்மலாக வந்து முருங்கைக்கீரை வந்து வாரத்தில் 2 நாள் தாராளமாக எடுத்துக்கலாம். பீட்ரூட்டு, மாதுளம்பழம் ஜூஸு, ஜென்ரலாக வந்து நீங்கள் மட்டனோட லிவர் வந்து வீக்லி வந்து ஒரு 2 டேஸ் தாராளமாக எடுத்துக்கலாம். ஹீமோக்ளோபின் நல்லாவே இம்ப்ரூவ் ஆகும். முக்கியமாக என்ன சொல்கிறேன் அப்படின்னா வந்து வைட்டமின் சி ரீச் ஃபுட்டு, அதாவது வந்து ஆரஞ்சு, சாத்துக்குடி, தென் வந்து நெல்லிக்காய் ஜூஸு, இந்த மாதிரி உணவுகள் வந்து நீங்கள் சேர்த்துக்கிறது ரொம்ப நல்லது.